ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கனவா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கனவா மீன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், அது நாங்கள் இருக்க இடத்துல என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1/2 கிலோ கனவா வாங்கியிருக்கோம். அந்த 1/2 கிலோ கனவா மீன் கத்தாரில் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 ரியால். நம்ம ஊரில் 1/2 கிலோ கனவா அல்லது 1 கிலோ கனவா எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பெரிய கனவாங்க. முதல்ல இதை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். ஒன்று தான் நல்ல பெருசு, மீதி எல்லாம் கொஞ்சம் மீடியமானது. 1/2 கிலோவுக்கு 4 கனவா இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கனவா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதில் நம்ம கண்மை போல் ஒரு மை பாட்டு இருக்கும். அது லைட்டாக கலங்கிடுச்சுனாலும் அந்த மீன் ஃபுல்லாமே கருப்பாயிடும். அதனால் நம்ம மீன் க்ளீன் பண்ணும்போது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது கலங்கிடாமல் நம்ம எடுக்கணும். அதான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். முதல்ல அதனுடைய தலைப்பகுதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இழுக்கும்போது உள்ளே இருந்து அது வந்துடும். சரிங்களா? அந்த பாருங்கள், அதனுடைய அழுக்கு ஃபுல்லாக வந்துடும். நான் சொன்ன பார்ட் இருக்குது பாருங்கள். முதல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது இந்த இருக்குது பாருங்கள். இந்த பையை அப்படியே எடுத்துடணும். நமக்கு இது தேவையில்லை. இது கைப்பட்டு கலங்கிடுச்சு அப்படின்னா இந்த மீன் ஃபுல்லாமே கருப்பாயிருங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்து அதனுடைய அழுக்கு ஃபுல்லாக நம்ம வேறு இடத்துல வச்சிடலாம். ரெண்டாவது இதில் இன்னொன்று நம்ம எடுக்கணும். தலைப்பகுதியில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல, இது எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பல்லுன்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். இதை எப்படி எடுக்கணும்னா இந்த வந்துருச்சு பாருங்கள். இப்படி அழுத்தம் கொடுத்தாலே இது வந்துடும். சரிங்களா? நம்ம அடுத்து இந்த கனவா மேலே இருக்குல்ல கலராக, இதை நம்ம எடுத்துடணுங்க. இது உடம்புல எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரும். பட்டு தலைப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஒன்றா எடுக்கணும். அதனால் பிஞ்சு வரும். இருந்தாலும் நம்ம பொறுமையாக இதை பிச்சு எடுத்துக்கிறோனுங்க. பாருங்கள், அது பிஞ்சிட்டே தான் வரும். பீதேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக அந்த மேலே உள்ள தோலை ஃபுல்லாக எடுத்துடணும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இதில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம உடம்பை க்ளீன் பண்ண போகிறோம். தலையை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த உடம்புல பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரியே இருக்குது பாருங்கள். அழகாக ஸ்பூன் மாதிரியே இருக்குது. இதை நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த உள்பாற்று இருக்குல்ல, உள்பாற்று இவ்வளோ நீளமாக இருக்கிறதுனால நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. கை உள்ள வரைக்கும் போகாது. சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்னா நம்மக்கிட்ட ஸ்பூன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பூனை வச்சு குடஞ்சி எடுக்கும்போது அதனுடைய கழிவு ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நான் இன்றைக்கி ரவுண்டாக போட போகிறேன். சரிங்களா? அதனால் நான் இதை 2ஆக கீறி விட்டு நான் க்ளீன் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் ரவுண்டாக போடலை, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு நேராக ஒரு கீரல் போட்டு 2ஆக பிளந்துட்டு அதை உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் கொடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கனவா மீன் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்களா, இதில் ஸ்கின் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். இதில் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கீறி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கீறிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வருவாங்க. கனவா மீன் க்ளீன் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ இந்த ரெக்கை பகுதியில் உள்ள ஸ்கின்னை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம ஒரு சைடு நல்லா எடுத்துட்டோம். இதே போல் அடுத்த சைடு க்ளீன் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. நான் இப்போ கனவா மீன் ஒரு மீனை முழுசாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு போர்டு வச்சுக்கலாம். போர்டு வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் தான். இதில் பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு எந்த சைஸுக்கு ரவுண்டாக வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம்.
நான் இப்போ ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து நமக்கு கை இதுக்குள்ளே போகும். நான் என்ன பண்ணுறேன், அதில் உள்ள அழுக்கை எடுத்துறேன். நமக்கு இந்த இடத்துல இப்போ ஸ்பூன் தேவையில்லை. பாருங்கள், அதனுடைய அழுக்கு ஃபுல்லாக நம்ம கையிலே வந்துடும். உடல் பகுதியை வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து தலையை வந்து கட் பண்ண போகிறோம். தலையை கட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த இறகு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சைடு கட் பண்ணி வச்சுட்டு, ஒன்றுமே இல்லைங்க, அதே போல் தான் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கண்ணு பகுதி இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாக அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதியாக கட் பண்ணோம்னா தனித்தனியாக ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ரெக்கையை வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கனவாவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதே போல் நான் எல்லா கனவாயும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட 1/2 கிலோ கனவா மீனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க கனவா மீன் க்ளீன் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.